பெப்பர்ஸ் டிவி நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். நேற்று ஸ்மார்ட் கிட்ஸ் ப்ரோக்ராமில் ஒரு குழந்தை கருவில் இருக்கும் பொழுது எப்படி தன்னுடைய வாழ்க்கையின் ப்ளூ பிரிண்டோட தயாராகுது, தன்னுடைய வாழ்க்கையின் அஸ்திவாரத்தை, the child is laying the foundation of his life or her life when the child is growing in the womb of the mother. தாயின் கருவறையில் இருக்கும் பொழுது இந்த ஃபவுண்டேஷனில் எப்படி பல விஷயங்கள் உருவாகுது அப்படின்றத பார்த்தோம். அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோன்னு சொல்லியிருந்தோம். 3 கோஷன்ட் சேர்ந்தது தான் உண்மையான இன்டெலிஜென்ஸ்னு சொன்னோம். ஐக்யூ, இக்யூ, எஸ்கியூ. இன்டெலிஜென்ட் கோஷன்ட், எமோஷனல் கோஷன்ட் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஆர் சோஷியல் கோஷன்ட். இது 3 என்ன என்பதை இன்னைக்கு நம்ம விலாவாரியாக பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம வீடுகளில் பார்த்தீங்கன்னா, நம்ம சமுதாயத்தில் ஒரு பையன் புத்திசாலி, ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்கிறான்னா தலை மேலே வச்சு கொண்டாடுவாங்க. அதில் குறிப்பாக ஒரு விஷயத்தை நாங்கள் மென்ஷன் பண்ணி ஆகணும். உங்கள் வீட்டில் நிறைய பேர் +2 படிக்கிற பசங்க, காலேஜ் படிக்கிற பசங்க, 10th படிக்கிற பசங்க, 5, 6, 3 எல்கேஜி படிக்கிற பசங்களும் இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் ஒரு முக்கியமான சொல்லிக் கொடுக்க வேண்டிய தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கிய விஷயம் என்னன்னா, மதிப்பெண்கள் மிக அதிகமாக யார் எடுக்கிறார்களோ அவங்கெல்லாம் புத்திசாலிங்க அப்படின்ற ஒரு முத்திரையை நம்ம குத்திடுறோம். 99க்கு மேலே எடுக்கிறான் பாவன், 100க்கு 100 எடுக்கிறான் பாவன் அப்படின்னா அவன் இன்டெலிஜென்ட் அந்த சப்ஜெக்டில். ஆனால் ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்னா, அவன் அந்த ஐக்கியூ முழு ஐக்கியூ கிடையாது, ஒரு பகுதி ஐக்கியூவிலே ஒரு பகுதியில் அவன் புத்திசாலியாக இருக்கிறான், அவ்வளோதான். அந்த பகுதின்னா என்ன? பெரும்பாலான பள்ளிக்கூடங்கள் இன்றைய காலகட்டத்தில் என்ன எதிர்பார்க்குதுன்னா, எக்ஸாமில் நல்ல மதிப்பெண்கள் எடுக்கணும். எக்ஸாமில் நல்ல மதிப்பெண்கள் எடுக்குதுன்னா எப்படி? என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே உருவடித்து மனப்பாடம் செய்து திருப்பி பேப்பர்லேயோ இல்லை வாயாலேயோ சொல்லிட்டா அவன் புத்திசாலி. அப்போது அந்த பிரெயினுக்கு அவன் என்ன செய்கிறான், அந்த அவனுடைய மூளையை பயன்படுத்தி ஒரு விஷயத்தை உள்ளே வாங்கிறது, அதை அப்படியே வச்சுக்கிறது, அப்படியே வெளியில் ஒரு அடுத்த நாள் காலையில் எக்ஸாமுக்கு அப்படியே கொட்டிடுறது. அதுக்கு மேலே அவன் மூளை வரையும் செய்யறதில்லை. ஒரு சுயமாக சிந்திப்பதோ, அதை பற்றி அலசி ஆராய்வதோ, த ப்ராசஸிங் ஸ்கில்ஸ், அனலைஸ் செய்வதோ, he doesn't analyze, critically thinks or use logic or use any creativity. இது எதுவுமே இல்லாமல் just absorbs and reproduces or releases what has been consumed. ஒரு கொஞ்சம் கொலோக்கியலாக தமாஷா சொல்லணும்னா, சூப்பராக வாந்தி எடுக்கிறாங்க, அப்படியே உள்ளே வாங்கிட்டு அப்படியே மொத்தமாக கொட்டிட்டாக்கா ஃபர்ஸ்ட் மார்க் அப்படின்னு கொடுத்துட்டு அவங்கள பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டுன்ற ஒரு ரப்பர் குத்திடுறோம், முத்திரை குத்திடுறோம். ஆனால் அது ஐக்யூ இல்லை. ஐக்யூ என்பது லாஜிக், கிரிட்டிக்கல் திங்கிங் அண்ட் ப்ராசஸிங் ஸ்கில்ஸ். எந்த ஒரு விஷயத்தையும் எப்படி ப்ராசஸ் பண்ணுறது. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் நிறைய விஷயங்கள், மேத்ஸ், இப்படி பல விஷயங்கள் சேர்ந்தது தான் ஒரு ஐக்யூ. ஒரு ஐக்யூ நல்லா இருக்கிற பையன் ரொம்ப குயிக்காக ஒரு விஷயத்தை ப்ராசஸ் பண்ணணும், அதை அப்ளை பண்ணணும் அந்த நேரத்துக்கு தகுந்தபடி. இதுதான் ஐக்யூ அப்படின்றத உண்மையான மீனிங். இன்டெலிஜென்ட் கோஷன் என்பது குட் லாஜிக்கல் அண்ட் ரீசனிங் ஸ்கில்ஸ். யூ ஷுட் ஹாவ் அ குட் ப்ராசஸிங், கிரிட்டிக்கல் திங்கிங், லாஜிக்கல் ரீசனிங், ஆப்டிடியூட், இதெல்லாம் வளர்த்துக்கொள்வது தான் உண்மையான இன்டெலிஜென்ஸ் கோஷன்ட். இது கண்டிப்பாக வேணும். இது ஆரம்ப காலம் தொட்டே வளர்க்கப்பட வேண்டும். குழந்தை இதில் இருக்கும் பொழுதே, கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே இதற்கான சில இன்புட்ஸ் நம்ம கொடுக்கும் பொழுது, அந்த பர்டிகுலர் இன்புட்ஸ் எதை நம்ம கொடுக்குறோமோ, உதாரணத்துக்கு லாஜிக்கலாக நிறைய விஷயங்கள் குழந்தைக்கு அம்மா யோசிக்கும் பொழுது, அந்த சந்தர்ப்பங்களை அந்த தாய் ஏற்படுத்தி கொள்ளும் பொழுது, குழந்தை ஒரு சட்டில் லெவலில் அதில் அதுக்குண்டான ப்ளூ பிரிண்ட்டை டெவலப் பண்ணிக்குது. நல்லா லாஜிக்கலாக திங்க் பண்ணுறாங்க. எந்த ஒரு துறையாக இருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் தாய் மியூசிக்கில் அதிக ஆர்வம் காட்டினா அந்த குழந்தைக்கு மியூசிக் மேலே ஆர்வம் அதிகமாக வரும். தாய் மேத்ஸில் அதிகமாக ஆர்வம் காட்டினா குழந்தை இயற்கையிலேயே மேத்ஸில் ஜீனியஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் மிக பிரகாசமாக இருக்குது. சயின்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அப்படி இதையும் எடுத்துக்கங்க. அந்த அம்மா வம்பு பேசுறதுல ரொம்ப கில்லாடியாக இருந்தாங்கன்னா அந்த பீரியடில் அந்த குழந்தை சூப்பராக வம்பு பேசும், வெட்டி நியாயம் பேசும், கெட்ட வார்த்தை பேசும்,
எல்லாமே அங்கே என்ன நடக்கிறதோ அதனுடைய உள்வாங்கல் அப்படியே வெளிப்படுகிறது அந்த ப்ளூ பிரிண்டாக என்பதுதான் இது ஐக்கியூ பார்த்துக்கிட்டோம். ஒரு குழந்தை எமோஷனலா பேலன்ஸ்டா கான்ஃபிடென்ட்டா எந்த சவால்களையும் எதிர்கொள்ளும் திறனாக உள்ளதாக இருக்கணும் என்றா அந்த தாய் எந்த ஒரு எமோஷனல் மனநிலையில் இருக்கிறாளோ அந்த குழந்தை வயிற்றில் இருக்கும் பொழுது அது ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது அந்த ப்ளூ பிரிண்ட்ல. அந்த ப்ளூ பிரிண்ட்டை பேஸ் பண்ணி தான் பேஸ்மெண்ட் தயாராகுது. வெளியில வந்த பிற்பாடு அதுல பில்டிங் கட்ட ஆரம்பிச்சிடுது, வாழ்க்கை என்னும் பில்டிங்கு. இதுதான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அதே அவங்க எல்லாரும் பற்றியும் நெகட்டிவா பேசுறவங்க, வம்படிக்கிறவங்க, பொறாமையும் பொச்சரிப்பும், பின்னாடி பேசுறது, திருட்டுத்தனம், என்ன மற்ற சின்ன சின்ன ஆல் நெகட்டிவ்ஸ் குவாலிட்டிஸ், இந்த ஆல் திஸ் negative qualities are observed by the child in the form of a social quotient. A typical example I'll give you. You are at home, a phone call comes for your husband. நீங்க எடுக்கிறீங்க ஃபோனை. Can you speak to your husband, madam? நீங்க வந்து பிரயோஜனம் இல்லை, ஏதோ கடன் கேட்க வர்றாரு, ஏதோ தெரியுது. நீங்க சொல்றீங்க, ஹலோ அவர் இல்லைங்க, வெளியில் போயிருக்காருன்னு சொல்லிடுறீங்க. அவங்க ஃபோனை வச்சிடுறாங்க. குழந்தை பார்க்குது. 2 முறை 3 முறை 4 முறை இதே ரிப்பீட் பண்றீங்க. குழந்தை பார்க்க, ஓஹோ இப்போ இதுகிட்ட சொல்றாங்க, போய் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஏதோ ஓட்டுங்க. ஒரு 10 வருஷம் கழிச்சு உங்களுக்கு ஒரு குழந்தைகிட்டேருந்து ஃபோன் வரும், மம்மி இன்னைக்கு ஸ்பெஷல் கிளாஸு, நான் வரதுக்கு லேட் ஆகும். அது ஃபோனை முடிச்சு, நிறைய டிக்கெட் கட்டிச்சா போகலாமா, சினிமாவுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும். எங்கேருந்து கற்றுக்கிச்சு இந்த பாடத்தை? பால பாடம் வீட்டிலேருந்து கற்றுக்கிட்டாங்க. ஸோ இட்ஸ் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் எஸ்கியூ. அதனால இந்த 3 கோஷன்ட்டையும் நாம் சமமாக கொடுக்கும் பட்சத்தில் அந்த குழந்தை ரியல்லி ஒரு பிரில்லியன்ட், ஜீனியஸ், இன்டெலிஜென்ட் பர்சனாக வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கின்றன. இதை பற்றி மேலும் விரிவாக நம்ம பார்க்கலாம். இந்த 3க்கும் பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்ன, வாட் இஸ் த சயின்ஸ் பிஹைண்ட்ன்றதை நாளைக்கு காலையில் பார்க்கலாம்.